எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் உயரப் போகிறீர்கள். ஒரு 10 வசனத்தை வேகமாய் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27:6. நல்ல சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற, அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற, உன் கொம்பை உயர்த்துவேன்னு சொன்னார்ல, யாருக்கு மேல உயர்த்துவாரா? உன்னை சுற்றிலும் எத்தனை சத்துருக்கள் இருக்கிறார்களோ அந்த சத்துருக்களுக்கு மேலாக, அந்த சத்துருக்களுக்கு மேலாக உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் மேல 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 உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க வாசிங்க. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். 112:9 சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். உங்க கொம்பை உயர்த்துவேன்னு சொன்னார்ல, எப்படி உயர்த்த போறாரா? 1, சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவாரா. 2, இந்த மாதத்துல உங்க கொம்பு மகிமையாய் உயர போகிறது. மகிமையாய் கர்த்தர் கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் மகிமையாய் மகிமையாய் உயர்த்த போகிறார். நம்புறீங்களா? நீங்க எப்படி உயர போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிமையாகவும் உயர்த்த போறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் மலைகளுக்கு மேலாக, ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு கீழே இருக்கிற உயர்வு அல்ல. இந்த மார்ச் மாதத்துல மலைகளுக்கு மேலாக, மலைகளுக்கு, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, மலைகளுக்கு மேலாக உயர்த்த போகிறார். நம்புறீங்களா? உங்க கொம்பு உயர போகுது. மகிமையாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்னும் சொல்ல போனா மலைகளுக்கு மேலாக. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சோத்திரம். மருதமலைக்கு மேலாக நீங்க உயருவீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். என்ன மலை? மருதமலை, சபரிமலை, பழனிமலை, என்ன? ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடைசி நாட்களில் ஆலயமாகிய சபை கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக, மலைகளுக்கு, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கையின் பிரயாசத்தையும் மலைக்கு மேல, மலைக்கு மேல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கீழே இல்லைங்க, கீழே இல்லைங்க, மேல உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 1, உங்கள் கொம்பு உயரும். 2, உங்க கொம்பு மகிமையாய் உயரும். 3, உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். 4, எல்லா மலைகளுக்கு மேலாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 வாசிங்க. ஏசாயா 49:11. என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன். நான் சொல்றேன், உங்க பாதை உயரப்போகுது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்க பாதை உயரப்போகுது, உங்க ஸ்டாண்டர்ட் உயரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ராயலா மாற போறீங்க. ஆமெனே வர மாட்டேங்குது, ஆமெனே வர மாட்டேங்குது. கொம்பை உயர்த்துகிற கர்த்தர், கொம்பை உயர்த்துகிற கர்த்தர் இந்த மாதத்துல உன் பாதையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க அப்பா அம்மா நடந்த பாதையில நீங்க நடக்க போறது கிடையாது. உங்க அப்பா அம்மா முள்ளின் பாதையில நடந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா கரடு முரடான பாதையில நடந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா வியாதியின் பாதையில நடந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா கரடு முரடான முள்ளின் பாதையில நடந்திருக்கலாம். ஆனா அவங்க நடக்காத பாதையை, ஒரு உயர்வின் பாதையை கர்த்தர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாத்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெந்ததை தின்னுட்டு ஒரு காலத்தில் பசிக்குதுன்னு வயிற்றுல என்ன செய்வாங்களா? ஈர துணியை கட்டுவாங்களா? ஏன்னா சாப்பாடு இல்லை. ஒரு காலத்தில் காலை உணவு அப்படிங்கிறது நீச்சி தண்ணி. நைட்டு போடுற அந்த நீச்சி தண்ணி, அந்த மோர், ஒரு கிலோ ரேச அரிசி, இப்படித்தான் ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நீங்களாம் பிறக்கும் போதே ராயலா இருக்கிறீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. எங்க பெரியப்பா அங்க இருக்கிறாங்க,
நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது தேன் மிட்டாய் வாங்குவோம். அவங்கள்ட்ட போனால் 4 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 10 பைசா கொடுப்பாங்க. அவங்க கடையில் போய் 10 பைசா வாங்கிட்டு அங்கே போய் பக்கத்தில் நெல்லிக்காய் இருக்கும், மாங்காய் ஸ்லைஸ் போட்டு வச்சுருப்பாங்க, தேன் மிட்டாய். ஒரு தேன் மிட்டாயை வாங்கி இன்டர்வல் டைமில் வாங்கி வாயில் போட்டுட்டு போவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இப்போ எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு போனோடனே வரவேற்பது ஸ்நாக்ஸ் பாக்ஸ். எல்லா வீட்லையுமே என்ன இருக்குது? ஒரு காலத்தில் 5 பைசா 10 பைசாவுக்கு முறுக்கும் கடலை மிட்டாயும் ஒன்று வாங்கி போனோம். ஆனால் கர்த்தர் என் பாதையை உயர்த்தினாரு. இன்னைக்கு டசன் கணக்கில். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறேன். ஒரு காலத்தில் 1 கிலோ அரிசி வாங்கினவங்க இன்னைக்கு 25 கிலோ சிப்பம் வாங்குற அளவுக்கு உன் பாதையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். உன் பாதையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உண்மைதானே? உயர்ந்திருக்குதா? உயர்ந்திருக்குதா? அந்த காலத்தில் ஃபோன் அப்படின்னா பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்க, அங்கே தான் அந்த அந்த சுற்றி விடுற ஃபோனு இப்படியே சுற்றணும். இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ வீட்டு எண்ணிக்கை, ரேஷன் கார்டு எண்ணிக்கை காட்டிலும் சிம் கார்டு எண்ணிக்கை என்ன செய்யுது? எவ்வளோ செழிப்பு பாருங்க. தோத்திரம். ஒரு செல்ஃபோனில் 4 சிம் கார்டு, ஒரு செல்ஃபோனில் ஒன்று பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு, ஒன்று சாதா அக்கௌண்ட்டு, இன்னொன்று கேடி அக்கௌண்ட்டு. தோத்திரம். எவ்வளவு வளர்ச்சி பாருங்க, வளர்ச்சி பாருங்க. ஒரு காலத்தில் மோரை குடிச்சிட்டு வேலை செஞ்சவங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மோரா குடிக்குது. நீச்சி தண்ணினா என்னென்ன தெரியாது, அது சாப்பிட்றதெல்லாம் பர்கர் பீஸா. இந்த பர்கரை எப்படி கடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஆனால் என் வாய் அகலத்தை காட்டிலும் பர்கர் உயரம் என்ன செய்யுது? பர்கர் சாப்பிடும் பொழுதே வாயை, சிங்கத்தின் வாயை கிழிக்கிறது போல இப்படி கிழிச்சா தான் பர்கர் அவ்வளோ உயரமாக இருக்குது. அந்த காலத்து ஆட்களுக்கு பர்கர்னா என்னென்ன செய்யாது, என்னன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என் பாதையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் பாதை உயர்ந்து இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்றார். நீங்க நடந்த பாதையில் அல்ல. ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம், நீங்க கடன்ல ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கலாம், நீங்க ஏமாற்றத்தில் வாங்கினதை அனுபவிக்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க கொம்பை உயர்த்துகிற கர்த்தர் உங்க பிள்ளைகளின் பாதையை உயர்த்த போகிறார். உங்க பிள்ளை கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் உயர போகிறீர்கள். உங்கள் கொம்பு உயர போகிறது. கர்த்தர் உங்கள் கொம்பை மகிமையாய் உயர்த்த போகிறார். 4 உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். 5 மலைகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். 6 உங்கள் பாதைகள், உங்க பாதை. எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? பாதை சேஞ்ச் ஆக போகுது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 16:2. நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி என் ஜனமாய். இந்த வார்த்தை ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை இன்னைக்கு தூள்ல இருந்தாலும் பரவாயில்ல, தூள்ல இருந்து கர்த்தர் உங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்த போகிறார். எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்க ஸ்டாண்டர்ட் வேற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், கடன். நான் சொல்றேன், தூள்ல இருக்கிறவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சா. காலைல ஒரு பிள்ளை சாட்சி சொன்னா, 12th அவன் பாச நான் ஃபெயில் ஆயிடுவேன், எங்கள் அப்பா மட்டும் எல்லாம் இப்போயே பேசி வச்சுருங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு வாங்கிறேன். ஏன்னா சரியாக படிக்க வராது, ஃபெயிலாக போயிடுவேன்னே நினச்சிக்கிட்டு இருந்தா. கிருபையாக கர்த்தர் பாஸ் பண்ணி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்குது. என்னப்பா என்ன மார்க் எடுத்திருக்க அப்படின்னா, என்னோட கிளாஸ்லேயே நான் தான் பாஸ் ஃபஸ்ட்டு. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இதுதான் தூள்ல இருக்கிற ஆளை, தூசியில் இருக்கிற ஆளை அந்த வார்த்தை சொல்லி இருக்கிற. அவர் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து அவர் எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். நான் சொல்றேன், தூசியில் இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்களில் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? 1 உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். 2 உங்க கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்.
3, உங்கள் கொம்பு உங்கள் உங்க உங்க வாழ்க்கை உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். 4, எல்லா மலைகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 5, உங்க பாதையெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். 6, நீங்க இன்னைக்கு தூள்ல இருக்கலாம், இன்னைக்கு வாசல்ல இருக்கலாம், இன்னைக்கு ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கலாம். இதோ உங்களுக்கான நாள் வரப்போகிறது, இதோ உங்களுக்கான சீசன் வரப்போகிறது. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க வளர போறீங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உயர போறீங்க. இன்னொருக்கா சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க உயர போறீங்க. உயர போகும்பொழுது கண் ஒரு மாதிரி போகும், இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி போகும், நட ஸ்டைலெல்லாம் என்ன செய்யும்? அப்படி போயிடக்கூடாது. 1வது படியிலேருந்து கீழே விழுந்தா அடி என்ன செய்யாது, சக்குன்னு எந்திரிச்சிடலாம். 2வது படியிலேருந்து கீழே விழுந்தாலும் என்ன செஞ்சிடலாம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 20வது படிக்கு போயிட்டு அங்கேருந்து சைஸா கழுத்தை இப்படி ஆட்டினோம்னா, தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்க தாழ்த்துங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. நீங்க தாழ்த்த அவனை வெட்டி உன்னை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உயரும் பொழுது எங்களை நினைச்சுக்கோங்க. ஞாபகம் வருமா? இல்ல இந்த பானபத்திரக்காரன் யோசேப்பு சொல்றான், எப்பா நாளை காலையில் நீ எங்க போயிருவ? கவர்மெண்ட் ஜாப்புக்கு வேலை கிடைச்சி போயிருவேன், போகும்போது என்ன செஞ்சிடாத. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு தகுந்த மாதிரி வசனம் வந்தா ஆமேன்னு சொல்றீங்க, கொஞ்சம் தாக்குற மாதிரி வந்தா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. தோத்துறோம். இவன் சொல்லி அனுப்புறான், உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வரப்போகுது, உனக்கு அப்ளிகேஷன் ரெடி ஆக போகுது, ஒரே நாள் இரவு நாளைக்கு போயிருவேன், நீ மேலே போனா என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சான்? ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்தா தான் ரெகபோத் அப்படிங்கிற ஒரு சர்ச்சே என்ன செய்யுது, ஞாபகம் வருது. காந்தி தாத்தா அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டே போய்கிட்டு இருந்தா, காந்தி தாத்தா எப்போ வீட்டில இருந்து மண்டையை போடுறாரோ, எப்போ பீரோல இருந்து காணாம போறாரோ, அப்பதான் ஐயோ ஜோம் பண்ண மறந்துட்டோம்ல. ஒரு சில வேலை கிடைச்சா கண்ணே என்ன செய்யாது, வேலைக்காகத்தான் சர்ச்சைக்கு வருவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அவங்க தான் முதல், நைட் ப்ரேயர்ல அவங்க தான். ஆண்டவர் ஐயோ பரவாயில்ல, என் பிள்ளை எவ்வளோ அழகாக வந்திருக்கிறான்னு சரின்னு மனம் இறங்கி ஒரு வேலையை போட்டு கொடுத்தா போதும், அடுத்து நட ஸ்டைலெல்லாம் என்ன செஞ்சிருது, அப்படியே மாறிடுது. என்ன பிரதர் சர்ச்சைக்கு வரல? பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பாஸ்டர், ஆஃபீஸே என்னால் தான் என்ன செய்யுது, நிற்கிது, என்னால் தான் ஓடுது. ஆண்டவர் பாப்பார், ஃபீஸ் கேரியர் பிடுங்குற மாதிரி வேலையை பிடுங்குனா, பாஸ்டர் குழந்தை கிடைக்கலைன்னு நிறைய சகோதரிமால் எல்லா கூட்டத்திலையும் அழுவாங்க, எனக்கு குழந்தை வேணும், எல்லா கூட்டத்திலையும் வந்துடுவாங்க. அழுகிறாங்களேன்னு கர்த்தர் இறக்கமாக பார்த்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டா அடுத்து சர்ச்சு பக்கமே என்ன செய்யல. கேட்டா இந்த பிள்ளை தொல்லை. அப்புறம் பிள்ளைக்கு டிசென்ட்ரி போச்சுன்னா, பாஸ்டர் பிள்ளைக்கு டிசென்ட்ரியா போகுது பாஸ்டர், நீ வீட்டில் உட்காந்தா. கர்த்தர் உயர்த்தும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மேலே போகும் பொழுது உங்களை தூக்கி விட்டவங்கள என்ன செய்யக்கூடாது. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் ஃபாரின் போக போறீங்க, நாங்கள் தான் உங்களை தூக்கி விடுறோம் பாருங்க, கத்துன்னு கத்தி தூக்கி விடுறோம். போன உடனே மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மறக்க மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் போன உடனே எங்க ஞாபகம் வருது இல்லை? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹாஸ்பிட்டல் போனால் எங்க ஞாபகம் வருது இல்லை? ஏன் அந்த ஞாபகம் சரவணா ஸ்டோர் போகும்போது வர மாட்டேங்குது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹாஸ்பிட்டல் போனோடனே பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரவணா ஸ்டோர் போகும்போது பாஸ்டர் நான் சரவணா ஸ்டோர் வந்திருக்கிறேன், உங்க பேண்ட் சைஸ் என்னது பாஸ்டர், உங்க ஷர்ட் சைஸ் என்னது பாஸ்டர். நான் பரவாயில்லைங்க, எங்க அபிஷேகம், ஊழியக்காரருடைய அபிஷேகம் தூக்கி விடுகிறது. தகப்பன்மாருடைய அபிஷேகம், தகப்பன்மாருடைய இருதயம், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை
அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த எல்லையை தொடரும். அடுத்த நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியக்காரரை காட்டிலும் மேலே உயர்த்தப்படுவீர்கள். உங்க சாதியை காட்டிலும், உங்க சொந்தக்காரங்களை காட்டிலும் கர்த்தர் மேலே 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 கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கையை தட்டி அந்த அபிஷேகத்தை